மா இதுதான் மாப்பிள போட்டோ அனுப்புற டைம் ஆமா? நீதான் எங்களுக்குன்னு ஒரு டைம் தர மாட்டியே. அதான் இப்ப அனுப்புனேன். மாப்பிள எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஒருத்தரை பத்தி என்ன ஏதுன்னு தெரியாம எப்படிமா நான் ஓகே சொல்றது? மாப்பிள பேரு சாம். நல்ல கம்பெனில வேலை பாக்குறாரு. மாசம் 47,000 ரூபாய் சம்பளம். நான் என்ன கல்யாண மாலையா நடத்துறேன்? இதெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? பண்றதெல்லாம் பார்த்தா அங்க போனா கூட உன் கழுத்துல மாலை ஏறாது போல இருக்கேடி. இதெல்லாம் பத்தாதுமா. அப்ப அவனை வர வச்சு இன்டர்வியூ தாண்டி பண்ணணும். வெய், ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடு. ஏய், போய் சொல்லாதடா. உன்னோட ஒண்ணு பெரிய போய் சொல்லனே. யாராவது வேலை இல்லாத மாப்பிளைக்கு வேலை இருக்குன்னு போய் சொல்லுவாங்களா? அதான் இப்ப இன்டர்வியூக்கு போறேல்லடா. வரப்ப வேலையோட வர மாட்டே? அம்மா மா சொல்றத கேளுமா. நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதம்மா. தம்பி பேக் கொடுங்க. இது என்ன மாமனார் வீடா கேட்டவனுக்கு கொடுக்கிறதுக்கு? ஏய், மாமனார் கம்பெனியா இருந்தாலும் கூட்டெல்லாம் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏய், நான் சொல்றத கேளு. அவங்க வீட்டுக்கு உனக்கு வேலை போன விஷயம்லாம் தெரியாது. அதான் இப்ப இன்டர்வியூக்கு போறல்ல, இங்க உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். அந்த கம்பெனி திவாலானா நீ என்னடா பண்ணுவ? உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது வேலை இருந்தது, இப்ப இல்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நேரம் 11 ப்ரோ. விஷ் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். ஐயோ, உங்களுக்கு விஷ் பண்ணுங்க ப்ரோ. ஓ ஆல் தி பெஸ்ட். எனக்கு நீ தானே இன்டர்வியூக்கு போற, எனக்கு எதுக்கு ஆல் தி பெஸ்ட்? மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா. எல்லாம் மாத்தி மாத்தி பேசி மாத்தி மாத்தி பதில் வருதுமா. ஏதோ ஒண்ணுடா. நான் போய் உங்க மாமா கிட்ட பஞ்சாயத்து பேசிட்டு வரேன். ஏன் என்னாச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எந்த பழக்கமும் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா குடிச்சிட்டு வராரா? அக்காக்கு தெரியாம பப்ஜி விளையாடிட்டு வர்றாரா? பப்ஜியா? ஆமாண்டா. குடிக்கிறவன் கூட தூங்கிடுவான். ஆனா அந்த கேம் விளையாடுறவன் இருக்கானே, ஒரே நாய்ஸ் பொல்யூஷன். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன போய்க்கு இப்ப போய் சண்டை போட போற அதானே? சரிடா, ஆல் தி பெஸ்ட். அந்த பொண்ணு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. ஏய், அந்த பொண்ணு கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. வேலை போனதெல்லாம் சொல்லாத என்ன? வெய், இவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. தேங்காய் சட்னி ப்ரோ. யாரியா நீ? வந்ததுல இருந்து நான் சிங்க்ல இருக்க. இவருதான். இன்றைக்கு புதுசா? ஆமா ப்ரோ. தெரியுது. எனக்கு வேலை கிடைச்சா All the best bro. மே சாம் ஆமா. இங்க எதுக்கு? இங்க தானே இன்டர்வியூ சொன்னாங்க. ஐயோ அம்மா. மேம் மேமா? யூ கேன் கால் மீ தன்யா. ஐயோ அது தப்பா இருக்குங்க. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா டீம் மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்டு வேண்டியதானே? டீமா? ஆமா, நீங்க நானு ஒரே குடும்பமா ஒரே டீமா, அதான் அப்புறம் பேரு சில பேர்னு கூப்பிட்டு வேண்டியதானுங்க. நான் வேணா அண்ணா நகர்ல 2 BHK வீடு பார்க்கவா? குடும்பமா போயிருவோம். நீங்க என்ன இங்க பொண்ணு பார்க்கவா வந்திருக்கீங்க? சார், உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? ஏன் உனக்கு அப்படிதான் தெரியுதா? நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா அப்படிதானமா இருக்கு. ஐயோ சார், அப்படிலாம் தெரியக்கூடாது. பின்ன எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். நம்ப முடியலையாப்பா? அட இருங்க, ரெஸ்யூமே வச்சிருக்கேன். ரெஸ்யூம்